சுவாமிய பத்தி வந்த முதல் புக்கு ட்ரூமன் கெய்லர் எழுதின புக்கு. அந்த ட்ரூமன் கெய்லர சுவாமி கிட்ட அனுப்புனது இந்த தியோஃபிகல் சொசைட்டில இருக்க ஸ்ரீராம் என்பவர். அ நம்ம சுவாமி அங்க போயிருக்காரு. அந்த சம்பவங்கள சொல்லுங்கய்யா. சுவாமியினுடைய வாண்டிங் லைஃப்பில் அவர் கிராஸ் பண்ண ரொம்ப பெரிய மகத்தான ஞானி யாருன்னா ஜி கிருஷ்ணமூர்த்தி. அதாவது பப்பாட்ட தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அவர் தேச சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேள்விப்பட்ட ஞானி, அதாவது வித்தியாசமான முறையில் பேசக்கூடிய ஞானின்னு யாருன்னு கேள்விப்பட்டார்னா ஜி கிருஷ்ணமூர்த்தி. ஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த குரு மந்திரங்கள் இதிலேருந்து விடுபட்டு வரணும், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பல விளையாட்டு சமாச்சாரங்கள் மாதிரின்னு சொல்லுவார். அதாவது விசாரம்தான் அவருடைய மார்க்கம். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணுறது, குருங்கிறத ஒருத்தரை கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தவறான வார்த்தையில் கூட சொல்லுவார். தவறான வார்த்தைகளை சொல்ல முடியாது, அவர் சரியான வார்த்தைகளை தான் பிரயோகம் பண்ணுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ கிருஷ்ணமூர்த்தியை பார்க்குறதுக்காக போகிறாரு. கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறதெல்லாம் சத்தியமாகப்படுது. ஆனாலும் அவர் சில விஷயங்கள் பேசுகிறது வந்து சாமிக்கும் பிடிக்கல. ஆனால் ஒரு நாள் அவருக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது. அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை தவிர்த்து நம்பிக்கை, குரு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு, தெய்வீக நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அவர் கிடையாதுங்கிற ஒரு தெளிவு வந்த உடனே அவரை பற்றி பயோகிராஃபி என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது அவர் அன்னிபெசன்ட்டுடைய அடாப்டர்சன். அவரை குரூம் பண்ணதே தியோசாபிக்கல் சொசைட்டின்னு தெரியுது. அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில் வந்து லெட்பெட்டருங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை கண்டுபிடிச்சி இவர் தான் உலகத்துக்கு இயேசுநாதருக்கு அடுத்து வந்த மெஸ்ஸையான்னு அறிமுகப்படுத்துகிறாரு. லெட்பெட்டரும் அன்னிபெசன்ட்டும் சேர்ந்து தான் அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ. ஸோ இதை அன்னிபெசன்ட்டுக்கு சொல்கிறாங்க. அன்னிபெசன்ட் வந்து உடனே அங்கேருந்து வர்றாங்க. வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பார்க்குறாப்புல அவங்களும் இதாகிடுறாங்க. ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. இவர் தான் மெஸ்ஸையாங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? ஜெய கிருஷ்ணமூர்த்தியை. ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய தம்பி நித்யான்னு ஒரு பையன், அவருடைய தம்பி. அவங்க அப்பா வந்து அங்கே தியோசாபிக்கல் சொசைட்டிலே வேலை பார்க்குறாரு. அப்போ இவங்களை வந்து அவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனுக்கு போய் அவங்கள படிக்க வைக்கிறாங்க. வீட்லேயே வந்து ஜார்ஜ் அருண்டியிலே அவங்களுக்கு டியூஷன் எடுத்து படிக்க வைக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து ஒரு மெட்ரிகுலேஷனோட பாஸ் பண்ண மாட்டார். யார்? ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஆனாலும் ஒரு ரொம்ப உன்னதமான ஞானி ஆகிடுறார். இதுக்கிடையில் லெட்பெட்டர், அன்னிபெசன்ட் இவங்க காலெல்லாம் கடந்து போகுது. கடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரதர் ஸ்ரீராமுங்கிறவர் பிரசிடென்ட் ஆகிறார். சுவாமி ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னதுனால தியோசாபிக்கல் சொசைட்டியில் உள்ள லைப்ரரி ரொம்ப பெரிய லைப்ரரி. அங்குள்ள புக்ஸ் எல்லாம் படிக்கணும். சாமி புஸ்தகம்னா ரொம்ப பிடிக்கும். புஸ்தகம் படிக்கணுங்கிறத வந்து சாமி எல்லாத்துலேயுமே சொல்லுவார். அவருடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து சாமி புக்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவார். எனக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி புக்கு, பப்பா ராம்தாஸ் புக்கு, சுவாமி ராம் தீர்த்தா புக்கு, இன்னும் ஆச்சாரிய ரஜினிஷ் புக்கு, இன்னும் சில உபநிஷத்துக்கள், கீதாஞ்சலி மாதிரி உள்ளது, இந்த ஹெர்மானஸ் எழுதின சித்தார்த்தா, இந்த மாதிரி பலதரப்பட்ட புக்ஸை வந்து சாமி எனக்கு பரிந்துரைச்சிருக்காரு. நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஈவன் ஆண்ட்ராய்டு புக்கோடு நான் படிச்சிருக்கேன். சுவாமி சொல்லி படித்தது இதெல்லாம். சுவாமிக்கு புஸ்தகம் படிக்கிறதுல தீராத அவள் உண்டு. அங்கே தியோசாபிக்கல் சொசைட்டியில் வந்து அந்த புக்கு லைப்ரரி வந்து பெரிய லைப்ரரி. அங்கே பலதரப்பட்ட புக்ஸ் இருக்கும், பலதரப்பட்ட மதங்கள் சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்கும். எல்லா புக்ஸையும் ஆழ்ந்து படிக்கிறார். இவருடைய அந்த நேரம் தவறாமல் அந்த லைப்ரரி திறக்கிறதுக்காக காத்திருந்து உள்ளே போய் படிக்கிறத பார்த்துட்டு அங்குள்ள பிரசிடென்ட் ஸ்ரீராம் அவரை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு காலகட்டத்தில் அவர் புரியுது, இவர் சாதாரண ஒரு ஜீவன் இல்லை, இவர் ஒரு மகாத்மான்னு புரியுது. இந்த மகாத்மான்னு புரிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு உண்டான தனி மரியாதையை கொடுக்குறாரு. 2 பேரும் நண்பர்கள் ஆகிடுறாங்க. யார்? ஸ்ரீராமும் இவரும் சுவாமியும் ரொம்ப நண்பர்கள் ஆகிடுறாங்க. அப்புறம் சென்னையில் வந்து அவர் இருக்க முடியாமல் போது மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வர்றாரு. திருவண்ணாமலை வந்து அந்த லைஃப் அங்கங்கே பிளாட்ஃபாரங்களையும், தூசியிலையும், பொழுதிலையும், ரோடுலேயும், மரத்தடியிலையும், சுடுகாட்டிலையுமா கழுதிக்கிட்டு இருக்கார். பிரதர் ஸ்ரீராமோட ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்குது. அவர் பிரதர் ஸ்ரீராம் யாரையாவது ஒருத்தரை அனுப்பிச்சி வச்சு அவரை பார்த்து அவர் எப்படி இருக்காரு, ஏது இருக்காருன்னு தெரிஞ்சுட்டே வர்றாரு. ஆனால் அவருடைய இந்த வாழ்க்கையை நினச்சி அவர் கொஞ்சம் கவலைப்படுறாரு. இவரை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறங்கிறதுக்காக அங்கே ஒரு கப்பல் வராங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பல் வராங்க. அவங்களுக்கு 17 வயசில் ஒரு பையன், ட்ரூமன் கெய்லர் வான் லைட்டன் பேர்.
அந்த பையனை கூப்பிட்டு, "நீ வந்து திருவண்ணாமலைக்கு போ. அங்கே யோகி ராம் சுரத்குமார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கூடயே இருந்து அவரை பற்றி ஒரு புக் எழுதிட்டு வாங்குறார்." அந்த ட்ரூமன் கேலர் வேண்டிங்டன் வர்றாருங்க. வந்து இந்த மாதிரி பிரதர் ஸ்ரீராம் சொன்னதுனால தான் இங்கே வந்திருக்கிறதாகவும், தான் சாமிகிட்ட வந்து ஒரு புக் எழுதணும், அவரை பற்றி புக் எழுதணும்னு சொல்லியிருக்கிறதாகவும் சொன்ன உடனே சாமி அலோவ் பண்ணுறாரு. "நீ உனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பிச்சைக்காரன்ட்ட வான்னு" சொல்கிறாரு. ஸோ அவர் கூடயே 7 மாதம் தங்குறார். 7 மாதம் தங்கியும் சாமிகிட்டேருந்து நிறைய விவரங்கள் அவரால் கிரகிச்சிக்க முடியல. அப்போ வந்து இது ட்ரூமன் கேலர் வேண்டிங்டனுக்கு வயசு 17 வயசு. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன புக்கை வந்து எழுதுகிறார். தீய சபைகள் சொசைட்டியினுடைய பிரின்சிபிள்ஸும் அதில் இருக்கும், அந்த ஃபிலாசபியும் அதில் இருக்கும், சாமி பற்றிய 1, 2 விவரங்களும் அதில் இருக்கும். ஆனால் சாமியினுடைய சொந்த ஊர் பேர் கூட அவருக்கு அதில் தெரிஞ்சிருக்காது, எழுதியிருக்கல அதில். ஆனால் சாமி பற்றி ஒரு புக்கு, த ஹிடன் செயின்ட் ஆஃப் இந்தியா, யோகிராம் சுரத்குமார் த காட் சைல்டு அப்படின்னு புக்கு. அந்த புக்கை எழுதுகிறாரு. அந்த புக்கை எழுதிட்டு நேராக பிரதர் ஸ்ரீராம்கிட்ட கொடுக்குறாரு. இந்த புக்கை வந்து தியோசாபிக்கல் சொசைட்டிலேயே பிரசுரம் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சுவாமி பற்றி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இந்த புக்கை படிச்சுட்டு நிறைய ஃபாரினர்ஸ் தான் முதல்ல உள்ளே வந்தாங்க. இந்த புக்கை நிறைய பிரிண்ட் பண்ணி பிரதர் ஸ்ரீராம் வந்து சாமிகிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுவாமி இந்த 76, 75லேருந்து வந்த இந்தியன் டிவோட்டிஸ்டில் இந்த புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ இந்த புக்கு வந்த கதை தான். பிரதர் ஸ்ரீராம் இவருடைய அந்த தெய்வீகத்தன்மையை தெரிஞ்சு இவரை உலகத்துக்கு கொண்டு வரணும், உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக ட்ரூமன் கேலர் வேண்டிங்டன் நினச்சி இவரை பற்றி ஒரு புக்கு ஒன்று எழுத வச்சு அதை உலகத்துக்கு பூரா தெரியப்படுத்தி இவருக்கு இவ்வளவு பக்தர்கள், வெளிநாட்டு பக்தர்கள், உள்நாட்டு பக்தர்கள் ஒன்று தொடர்ந்து வந்ததுக்கு காரணம் பிரதர் ஸ்ரீராம். அதுக்கப்புறம் மதர் ஹில்டா அமெரிக்காவில், அதுக்கப்புறம் நிறைய வெளிநாட்டு ஜனங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா. இப்போ பார்த்திங்கன்னா சாமியுடைய பேர் குளோபில், இந்த உலக மேப்பில் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கே ஒருத்தர் சாமியுடைய பக்தர் அங்கே இருப்பார். அதுக்கு முழுக்க காரணம் பிரதர் ஸ்ரீராம்னு சொன்னால் அது மிகையாகாது.